அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். குருவாழ்க குருவே துணை. குழந்தை பாக்கியம் தாமதம், அதை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் அதான் கேட்கறாங்க. கல்யாணம் 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, ஆனா எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை. அப்ப இது என்ன காரணம்? ஏதாவது என்ன சொல்றது, பாரம்பரியமா வரக்கூடியதா, இல்ல எங்களுடைய ஜீன்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, இல்ல குழந்தை பாக்கியமே எங்களுக்கு இல்லையா, இப்படி எல்லாம் கேட்டு வராங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. அப்ப அவங்க கேட்கும் போது என்னன்னா, அந்த கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் கூட ஒன்றும் பெருசா தெரிஞ்சுக்காது. 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொன்னா அவர்கள் ஒரு சுபகாரியங்கள்ல போய் கலந்துக்கிறதோ, இல்ல ஒரு சொந்த பந்த வீடுகளுக்கு போறதோ, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா பெரிய லெவல்ல அவங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு குழந்தை இல்லையே, நமக்கு ஒரு குழந்தை இல்லாததுனால தானே இவங்கெல்லாம் நம்மளை அவர் அவமானப்படுத்துறாங்க, நம்மளை ஒரு மதிக்கல, அந்த மாதிரியான எண்ண அலைகள் இவர்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணலாம், இல்ல எதனால இது மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அதுல நிறைய விதிகள் இருக்கு. அதுல ஒரு 2 விதிகள் மட்டும் நம்ம அந்த இடத்துல பதிவு பண்றோம், தெரிஞ்சுக்கிறதுக்காக, மக்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. இப்ப 5ஆம் அதிபதி குருவா வர்றது, இப்ப சிம்ம லக்னம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தனுசு ராசி 5ஆம் வீடா வரும். அப்ப அந்த 5ஆம் அதிபதி குருவா வருவார். அப்ப இந்த விருச்சகத்தை லக்னமா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மீன ராசிங்கிறது 5வது வீடா வரும். அப்ப மீன ராசிக்கும் அதிபதி குருவாவே வருவார். அப்ப அந்த தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி குருவாக வருவாரு. அப்ப இந்த 5ஆம் அதிபதியாக அவர் வரும் பட்சத்தில் அவர் 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து 7ஆம் பார்வையாக அந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த ஒரு பாதிப்பு அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கறத அங்க சொல்லலாம். அதே சமயத்துல இந்த புதன் ஏன் குருவை எடுத்தோம் அப்படின்னா, புத்திர காரக கோள் அப்படிங்கிறது குரு, அதனால அதை நம்ம எடுத்தோம். அதே சமயத்துல குழந்தை என்பதற்கு புதனும் ஒரு காரணம், அதனால புதனை இந்த இடத்துல எடுக்கிறோம். அப்ப புதன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் 5ஆம் வீடா வரார் அப்படின்னா கும்பராசியா வருவார். அது காற்று தத்துவம் கொண்ட ஒரு ராசி. கும்ப லக்னத்துக்கு 5ஆம் வீடுங்கிறது மிதுன ராசி. அதே சமயத்துல ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் வீடுங்கிறது கன்னி ராசி. அப்ப 5ஆம் அதிபதியாக புதன் வந்து அவர் போய் 11ல உட்கார்ந்து அந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னாலும், அதான் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்படி பார்க்கும் போதும் இவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தாமதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. ஏன்னா குழந்தை பாக்கியம் தாமதம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த ஆண் மகனோ அல்லது அந்த பெண் பிள்ளையோ, கணவன் மனைவியா இருக்கக்கூடிய அந்த 2 பேத்துல யாராவது ஒருத்தர் அவங்களே லேட்டா தான் பிறந்திருப்பாங்க. அப்ப அதை நம்ம கேட்டோம்னாலே ஆமா கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சுதான் பிறந்தாங்க அப்படிங்கறத அவங்களே சொல்லுவாங்க. அப்ப அவர்களுடைய அணுவிலேயே அந்த தாமத குழந்தை பேரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஆக அது அவர்களுடைய ஜெனரேஷன், அவர்களுடைய தொடர்ந்து அவங்களுடைய பாரம்பரியத்துல இந்த ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கறத நம்மளால அந்த இடத்துல பதிவு பண்ண முடியும், அதை நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த குரு புதன் இந்த தன்மையில இருக்குது, உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா பயப்பட வேண்டாம். குழந்தை இல்ல, நமக்கு குழந்தையே கிடையாது அப்படின்னு எடுக்கக்கூடாது. சற்று காலதாமதப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப அதற்கு மருத்துவ ரீதியா உடல் ரீதியா ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயத்துல ஆன்மீக ரீதியாகவும் நம்ம வழிபாட்டு முறைகள், உணவு முறைகள் மாத்திக்கிறது. அதே சமயத்துல இப்ப இது ரிஷப லக்னம் பார்த்தோம், அது நிலராசியா வரும். அப்ப கோவில்கள்ல அடிப்பிரதட்சணை செய்யறது இல்ல அங்க பிரதட்சணை செஞ்சுக்கிறது அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அப்ப அந்த கும்பராசின்னு பார்த்தோம் காற்று, அப்ப அந்த ஹோம குண்டங்களுக்கு உண்டான ஜாமான்கள் வாங்கி கொடுக்கறது, வாசனை மிகுந்த ஊதுபத்தி இந்த மாதிரி கொடுக்கறது, அல்லது மந்திரங்களை உச்சாடனம் செய்யறது, 108 தடவை சொல்றது, 1008 தடவை சொல்றது, இந்த மாதிரி சொல்லி வர்றதும் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அதே இந்த சிம்மலத்தை பார்த்தோம், அதே விருச்சகத்தை பார்த்தோம், அது நீர் வீடு. அப்ப அந்த கோவில் காரியங்கள்ல நெய் வாங்கி கொடுக்கறது, கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிறது சிறப்பு. அதே போல இந்த நெருப்பு அப்படிங்கும் போது அங்கு தீபம் ஏற்றுவதற்கு அல்லது ஹோமம் நடக்கிற இடத்துல இவர்களால் முடிந்த கைங்கரியங்கள் செய்யறது சிறப்பு. மேலும் அவர்கள் உடல் ரீதியான உஷ்ணத்தினாலும் இவர்களுக்கு அந்த கரு தங்காம போய்கிட்டு இருக்கும். அதையும் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல பதிவு பண்றோம். குரு வாழ்க குருவே துணை.